இப்படி ஒரு டைம் எறா தொக்கு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அப்படி இருக்கும். இப்போது கடுகு சீரகம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள்தூள் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு, காஷ்மீரி மிளகாய் தூள், தனியாத்தூள் 2 இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறாவை சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஹாஃப் ஃப்ளேமில் போட்டு அதை மூடி வச்சிடணும். இப்போது அதை லைட்டாக புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் சோம்புத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி நல்லா பெரட்டி விட்டு இறக்கிட்டா சூடான சுவையான காரைக்குடி செட்டிநாடு ஸ்டைல் எறா கிரேவி ரெடி. அதே வானிலையில் அந்த மசாலாவில் கொஞ்சம் சாதம் போட்டு நல்லா பெரட்டி சாப்பிட்டா டேஸ்ட் அப்படி இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த கடாய் சாதம் பிடிக்கும்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.